தருமபுரி கோவிலில் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பொன்னேரி வருவாய் கோட்டசார் ஆட்சியர் வாகே சங்கத் பல்வந்த் விசாரணை மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு 2022ஆம் ஆண்டு ரூபாய் 1.25 கோடி செலவில் மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் இக்கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இக்கோவிலில் விளக்கேற்றும் போது பெண் பக்தர் ஒருவர் சேலையில் தீப்பிடித்து படுகாயமடைந்தார். பெண் பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்தார். சிறப்பு வழியில் செல்லும் போது ஒரு பெண் பக்தர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். IAS அதிகாரி ஒருவர் இக்கோவிலுக்கு வந்தபோது கேட் அருகே நீண்ட நேரம் கால் கடக்க காத்திருந்தார். இக்கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்களிடம் முறைகேடாக பணம் பெறுவதாக ஏற்பட்ட குற்றச்சாட்டு, கோவிலை சுற்றி உள்ள நடைபாதை வியாபாரிகளால் பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் உள்ளிட்டவைகள் குறித்தும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் இக்கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லும் சுமார் 1,00,000 பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கோவிலின் செயல் அலுவலர் கார்த்திகேயனிடம் பொன்னேரி வருவாய் கோட்டசார் ஆட்சியர் வாகே சங்கத் பல்வந்த் விசாரணை மேற்கொண்டார். மேலும் வேலூரில் உள்ள இணை ஆணையர் மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். எனவே வருங்காலங்களில் பக்தர்கள் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சுவாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்.